பாஜகவோட ஒன்றிய தலைவரை ஜேசிபி விட்டு அடிச்சு கொள்ளுவோன்னு அமைச்சர் சக்கரபாணியோட கையாளுங்க 2 பேர் கொலை மிரட்டல் கொடுக்கறாங்க. ஒட்டஞ்சத்திரம் மேற்கொன்றிய பாஜகவின் ஒன்றிய தலைவரா இருப்பவர் நாட்டுத்துறை. இவருக்கு திமுக இருக்கக்கூடிய 2 புறம்போக்கு பசங்க கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. யார் அந்த 2 புறம்போக்கு பசங்கன்னா, ஓடப்பட்டியோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா, இந்த ஆள் திமுகவோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். அப்புறம் இன்னொருத்தர் தங்கச்சாம்பட்டியோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகானந்தம், இந்த ஆளும் திமுக தான். இவங்க 2 பேருக்கும் என்ன வேலைன்னா, செம்மணல் அதாவது கிராவல் மணலை அப்புறப்படுத்தி விக்கிறது. ஏன்னா கடத்தி விக்கிறதுன்னு சொன்னா திமுக இருக்கிறவங்களுக்கு ரோசம் வந்துடும். அதனால அப்புறப்படுத்தி விக்கிறது தான் இந்த 2 புறம்போக்கு பசங்களோட வேலை. அதை தட்டி கேட்ட நாட்டுத்துறை அவர்கள் மேல, அதாவது பாஜக ஒன்றிய தலைவர் நாட்டுத்துறை மேல இருக்கிற கோபத்துல அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் சார்ந்தவர்களையும் ஜேசிபி விட்டு அடிச்சு கொன்றுவோம், வெட்டி கொன்றுவோம், குத்தி கொன்றுவோம்னு இந்த 2 புறம்போக்கு பசங்க மிரட்டல் கொடுத்திருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, அமைச்சர் சக்கரபாணி நினைச்சாருன்னா பாஜக பொறுப்புல இருக்க முடியாதான் நம்ம நாட்டுத்துறையினால. அது எப்படிடா? அமைச்சர் சக்கரபாணி திமுக தானே, அவர் எப்ப பாஜக வந்தாரு? இந்த பூக்கட்டுற கதையெல்லாம் திமுக ஓட்டு போடுற கிளவி கிட்டையும் திமுக கிட்ட வாங்கி திங்கிற 4 புறம்போக்கு பசங்க கிட்ட போய் சொல்லணும். பாஜக காரங்கிட்ட இந்த மாதிரி கதை சொல்லக்கூடாது. ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதியே காவல்துறை அதிகாரி கிட்ட நம்ம ஒன்றிய தலைவர் எழுத்துப்பூர்வமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, வட்டாட்சியர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இப்ப வரைக்கும் பெருசா எந்த நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் அந்த 2 புறம்போக்கு பசங்களை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, நாங்களாம் மிரட்டவே இல்லையேன்னு எப்பவும் போல காதல பூசிச்சிருக்காங்க. தொடர்ச்சியா மணல் கொள்ளை ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் நடந்துகிட்டே இருக்கு. பாஜக இருக்கிறவங்க கூட மணலோட வண்டியை பிடிச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப வரைக்கும் எத்தனை வண்டி திமுக காரங்களோட வண்டியை காவல்துறை அதிகாரிகள் சீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, ஒட்டஞ்சத்திரத்துல அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி காவல்துறையும் ஒத்து ஊதுவாங்க. இதுதான் ஒட்டஞ்சத்திரத்துல நடக்கக்கூடிய கேவலமான விஷயம். இந்த அமைச்சர் சக்கரபாணி 6 முறை ஜெயிச்சிட்டாரு. அடுத்த முறை அவர் தான் ஜெயிப்பாரு, நானே சொல்றேன். அடுத்த முறையும் அமைச்சர் சக்கரபாணி தான் ஜெயிப்பாரு. ஆனா எத்தனை வாட்டி நீங்க அமைச்சர் சக்கரபாணிக்கு ஓட்டு போடுறீங்களோ, அவர் கொடுக்கற 2000 ரூபாய்க்கு ஒசரம் ஒட்டஞ்சத்திரம் தொகுதி இன்னும் 20 வருஷம் கழிச்சு பாலைவனமா தான் போகும்.